Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான surface areas and volumes செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டினுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க unless stated otherwise we can take pi value as 22/7. அவங்க வந்து ஏதோ மென்ஷன் பண்ணலன்னா பைக்கு வந்து 22/7 எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே. A solid is in the shape of a cone standing on the hemisphere. ஒரு கோன் வந்து ஒரு ஹெமிஸ்பியருக்கு மேல நிக்கிற மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கு. அவங்க ரெண்டு பேர் ரேடியை அப்படின்னா ரேடியஸோட ஃப்ளூரல் ஃபார்ம், அதாவது மேல இருக்க கோனோட ரேடியஸும் கீழே இருக்கிற ஹெமிஸ்பியர் ரேடியஸ் ரெண்டு ரேடியஸுமே வந்து நான் என்னென்னு எடுத்துக்கணும்னா 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. and the height of the cone is equal to its radius அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோனோட ஹைட்டும் அதோட ரேடியஸ்க்கு ஈக்குவலா தான் இருந்தது. அப்போ இதோட ஹைட்டும் 1 சென்டிமீட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சாலிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொத்த ஷேப்போட வால்யூமை கண்டுபிடிங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பை. இன் டர்ம்ஸ் ஆஃப் பை அப்படின்னா உங்களோட ஆன்சர்ல பை வரணும். அப்படின்னா பைக்கு பதிலாக நீங்க எந்த வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலாவையும் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரையும் எழுதி ஆட் பண்ணிட்டா இந்த மொத்த சாலிடோட வால்யூம் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா 1/3 pi r squared h, அதை எழுதிக்கலாங்க. 1/3 pi r squared h. இவங்களுக்கு ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 pi r cube எழுதிட்டோம். இதுல கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க ஆருக்கும் 1 தான் அப்ளை பண்ணும், ஹெச்க்கும் 1 தான் அப்ளை பண்ணும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்க டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா வெளியில எடுத்துக்கலாம். இப்போ இவங்க கிட்டே பை இருக்கு, இவங்க கிட்டேயும் பைன்ற டேர்ம் இருக்கு, வெளில எடுத்துடலாம். இங்க டினாமினேட்டர்ல இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, அதையும் வெளில எடுத்துக்கோங்க. இப்ப ரிமைனிங் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே ஒரு r ஒரு h இருக்கும். இங்க பேலன்ஸ் ஒரு 2ம் r கியூபும் இருந்திருக்கும். இப்ப சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏன்னா r-ஓட வேல்யூவும் h-ஓட வேல்யூ ரெண்டுமே வந்து 1 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்ல மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ π/3 மல்டிபிள் பை r-க்கு பதிலா 1, h-க்கு பதிலா 1, 2 இன்ட்டு r கியூப்னா 1 கியூப்னு அர்த்தம். 1-ஓட பவர்ல என்ன போட்டாலும் 1 தான் கிடைக்கும். இப்போ π/3 1 பிளஸ் 1 கியூப் பண்ணா 1 வரும். 1 2s are 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்போ 1 பிளஸ் 2ன்றது 3 தான். π/3 மல்டிபிள் பை 3ன்னு வருது. இந்த 3 என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். யூனிட் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து வால்யூமோட வேல்யூ. வால்யூம்ன்றது கியூபிக் யூனிட்ல கிடைக்கும் நமக்கு. அப்போ கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ராச்சல் an engineering student was asked to make a model shaped like a cylinder with the 2 cones attached at its 2 end by using thin aluminum sheet. ஒரு சிலிண்டரும் அதோட 2 எண்ட்லயும் இந்த மாதிரி கோன் வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு மாடல் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து மேக் பண்ணிருக்காங்க ஒரு அலுமினியம் ஷீட் யூஸ் பண்ணி. The diameter of the model is 3. டயமீட்டர்னா இப்போ இந்த சிலிண்டர் உங்களோட கோன் ரெண்டுமே இந்த இடத்துல ஒரு சர்க்குலர் பேஸ்ல தான் வரும். இதோட மொத்த டயமீட்டர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டயமீட்டர் 3னா ரேடியஸ் வந்து டெஃபினட்டா டயமீட்டர்ல பாதி தான் இருக்கும். அப்போ நம்ம 3/2 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்காங்க லென்த் இஸ் 12. லென்த்னா இந்த மாடலோட லென்த் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாடலோட லென்த் இங்க இருந்து இங்க வரைக்கும் டோட்டலா 12 சென்டிமீட்டர் இருந்தது இந்த மாடலோட லென்த். இஃப் ஈச் கோன் ஹேஸ் த ஹைட் ஆஃப் 2 சென்டிமீட்டர். இந்த கோனோட ஹைட் மட்டும் பார்க்கும்போது 2 சென்டிமீட்டர் இருந்தது ரெண்டு பக்கமும் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஏர் கண்டென்ட் இன் த மாடல் தட் ராச்சல் மேட் அஸ்யூமிங் அவுட்டர் அண்ட் இன்னர் டைமென்ஷன் ஆஃப் த மாடல் டு நியர்லி த சேம். ஸோ அவுட்டர் லென்த் இருக்கு, அந்த ரொம்ப திக்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து 1 தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இதுக்குள்ள எவ்வளோ ஏர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதோட கெப்பாசிட்டியை கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கெப்பாசிட்டின்றது வந்து வால்யூம். இந்த மொத்த மாடலுக்குள்ள எவ்வளோ ஏர் கண்டெயின் ஆயிருக்கும்ன்றது இந்த சிலிண்டரோட வால்யூம் பிளஸ் இந்த 2 கோனோட வால்யூமை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மொத்த மாடலோட வால்யூமை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்றது வந்து நம்மளோட ஃபார்முலா pi r squared h. வால்யூம் ஆஃப் த 2 கோன்ஸ் 2 கோன் இருக்கிறதுனால 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஆஃப் த கோன்றது வந்து 1/3 pi r squared h. ஸோ இதில் இருக்க எல்லா யூனிட்டும் இங்கே இருக்கா நம்ம கிட்ட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஷேப் ஜாயின் பண்ணியிருந்தாலே அவங்களோட யூனிட் எடுத்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. டயமீட்டர் 3னா ரேடியஸ் வந்து 3/2. நம்ம 1.5ன்னு எழுதுறதா இருந்தால் கூட எழுதிக்கலாம். சிலிண்டர் கோன் ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்கிறதுனால 2 பேரோட ரேடியஸும் சேமாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு 3/2னா இன்னொருத்தருக்கும் 3/2 தான். அப்போ சிலிண்டரோட ரேடியஸும் நம்ம 3/2 தான் அப்ளை பண்ணோம். ஹைட் ஆஃப் த கோன் ஆக்சுவலாக கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட ஹைட்டை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாடலோட மொத்த லென்த் வந்து 12, அதாவது இந்த கோனையும் சேர்த்து. கோனுக்கு இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர் கட் ஆயிடும், இந்த பக்கம் கோனுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் கட் ஆயிடுச்சுன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் தான் உங்களோட சிலிண்டரோட ஹைட். சிலிண்டரோட ஹைட் வேணும்னா இந்த மாடலோட மொத்த லென்த், அதாவது இந்த 12ல இருந்து
நம்ம மைனஸ் பண்ணணும். எதை மைனஸ் பண்ணா இந்த 2வை இந்த 2வை மைனஸ் பண்ணிடணும். அப்போ 2 + 2 யூனிட் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 12 - 4 கிடைக்கும். அப்போ 8. அப்போ 8 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் உங்களோட சிலிண்டரோட ஹைட். இப்போ சிலிண்டரோட ஹைட்டு ரேடியஸ் தெரியும், இவங்களுக்கும் ரேடியஸ் ஹைட் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நம்ம சம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருந்தால் வெளில எடுத்துக்கோங்க, நமக்கு சம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கேயும் πr² இருக்கு, இங்கேயும் πr² இருக்கு பாருங்க. ஆனால் ஹைட்டு வந்து இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஆனால் சிலிண்டரோட ஹைட்டோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டு, கோனோட ஹைட்டோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டு. அதனால அதை நம்ம ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சிலிண்டரோட ஹைட்டை வந்து h1னும் கோனோட ஹைட்டை வந்து h2 அப்படின்னும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ சிலிண்டரோட ஃபார்முலால h1ன்னு போட்டுருங்க, கோனோட ஃபார்முலால h2 அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம காமனாக அதை எடுக்க மாட்டோம் அதுக்காக. ஸோ πr²ன்றதை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே h1 மட்டும் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு 2/3 πr² வெளில போயிடுச்சு. h2ஓட வேல்யூ 2, அதனால இங்கே 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்படி எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பையோட வேல்யூ அவங்க எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம 22/7 அப்ளை பண்ணணும். ரேடியஸ் ஸ்கொயர் r², r வந்து ரெண்டு பேருக்குமே 3/2 தான், அதான் காமனாக எடுத்திருக்கோம். ஸ்கொயர்ன்றதுனால 2 தடவை எழுதிக்கோங்க. உள்ள h1 வேல்யூ 8 ப்ளஸ் இங்கே 2 2s are 4, 4/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் இருக்கிறதுனால இது 2/1 தான். ஸோ நியூமரேட்டர் மல்டிபிள் ஆகிடும், டினாமினேட்டர் மல்டிபிள் ஆகிடும். இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதியாச்சு, இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போது இது 1 டைம், இது வந்து 11 டைம்ஸ் கிடைக்குது. வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸ்ன்னு பார்க்கும்போது நியூமரேட்டரில் இங்கே ஒரு 11, ஒரு 3 இருக்குது. டினாமினேட்டரில் இங்கே ஒரு 7ம் இங்கே ஒரு 2 மட்டும் இருக்குது. 7 × 2. ஸோ எதுவுமே கேன்சல் ஆகுது. ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 டேர்ம் அடிஷனில் இருந்ததுன்னா நம்ம இதை ஆட் பண்ணணும். ஆனால் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணணும். இங்கே வந்து 3 8s are 24 ப்ளஸ் இங்கே 1 4s are 4 டிவைடட் பை இங்கே 1 3s are 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் 11 × 3 3s are 9, இங்கே வந்து 7 2s are 14 கிடைக்குது. இங்கே உள்ள நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இது 28 டிவைடட் பை 3 கிடைச்சிருக்கும். 14 டேபிளில் 28 வரும், 14 1s are 14 2s are கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் 9 வரும், 3 1s are 3 3s are அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் ஒரு 11 இருக்குது, ஒரு 3 இருக்குது, ஒரு 2 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 66 கிடைக்குது. ஸோ யூனிட் எல்லாமே சென்டிமீட்டரில் இருந்ததுனால நம்ம இதை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதணும். அப்போ வால்யூம் ஆஃப் த மாடல் ரேச்சல் மேடுன்னு போட்டு இல்லை வால்யூம் ஆஃப் த மாடல் எழுதி 66 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிடலாம். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் இந்த கால்குலேஷன் மட்டும் தான் உங்களுக்கு டைம் ஆகும். கொடுத்துருக்கிறது என்ன டைப் ஆஃப் டயக்ராம், அவங்களோட ஃபார்முலா எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். A குலோப் ஜாமுன் contain sugar syrup up to about 30% of its volume. அதாவது ஒரே ஒரு குலோப் ஜாமுன் எடுத்தோம் அப்படின்னா அதோட வால்யூமில் 30% சுகர் சிரப் தான் இருக்குது. ஃபைண்ட் அப்ராக்சிமேட்லி ஹவு மச் சுகர் சிரப் would be found in 45 குலோப் ஜாமுன். அதே மாதிரி 45 குலோப் ஜாமுனில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் தெரிஞ்சால் தான் அதோட 30% கண்டுபிடிச்சி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். பேசிக் அது. ஈச் ஷேப்டு லைக் எ சிலிண்டர் வித் 2 hemispherical end with a length 5 cm and diameter 2.8 cm. ஒரு குலோப் ஜாமுன் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனும் அதோட எண்டில் வந்து 2 ஹெமிஸ்பியரும் இப்படி க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். இதான் ஒரே ஒரு குலோப் ஜாமுனோட ஷேப். இதே மாதிரி 45 இருந்தது. ஸோ ஒரு குலோப் ஜாமுனோட வால்யூம் தெரிஞ்சதுன்னா அதோட 30% கண்டுபிடிச்சோன்னா ஒரு குலோப் ஜாமுனில் இருக்க சுகர் சிரப் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மல்டிபிள் பை 45 பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக 45 குலோப் ஜாமுனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஆம்பிஷன் முதல்ல ஒரே ஒரு குலோப் ஜாமுனோட வால்யூமை கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருந்ததுன்னா முதல்ல அவங்களோட யூனிட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஒரு சிலிண்டர் இருக்குது, 2 வந்து ஹெமிஸ்பியர் இருக்குது. சிலிண்டருக்கும் ஹெமிஸ்பியருக்கும் என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அவங்க கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் வந்து 2.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே டயாமீட்டரில் இருந்த ரேடியஸை கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ்ன்றது டயாமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். அப்போ ரேடியஸ் வந்து இங்கே 2.8/2. இதை கேன்சல் பண்ணால் ரேடியஸ் வந்து 1.4 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டும் இப்படி அட்டாச் ஆகிருக்கிறதுனால ஹெமிஸ்பியருக்கும் அதே ரேடியஸ் தான் இருக்கும், 1.4 சென்டிமீட்டர். ஸோ நம்ம இதை 1.4ன்னு வச்சுக்கலாம். இல்லை டெசிமலில் கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்கும்னா நம்ம இதை 14/10ன்னு எழுதிக்கலாம். நான் யூஸ்வலாக ஃப்ராக்ஷனில் தான் சால்வ் பண்ணுவேன். 14/10ன்னு எழுதி வச்சுக்கிறேன் இதை. சரி, ரேடியஸை கண்டுபிடிச்சாச்சு. குலோப் ஜாமுனோட இந்த மொத்த ஹைட் இருக்குல்ல, லென்த் இருக்குல்ல, அதுதான் 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற ஹெமிஸ்பியரோட ஹைட்டையும் இந்த பக்கம் இருக்கிற ஹெமிஸ்பியரோட ஹைட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மைனஸ் பண்ணியிருக்கணும். ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து 1.4 அப்படின்னா அதோட ஹைட்டும் 1.4 தான் இருக்கும். இப்போ இது 1.4னா இந்த பக்கமும் 1.4. ஏன்னா ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸும் ஹைட்டும் சேம் தான்.
ஸோ இந்த பக்கம் ஒரு 1.4 இந்த பக்கம் ஒரு 1.4 சப்ட்ராக்ட் பண்ணாதான் இந்த சிலிண்டரோட ஹைட்டை என்ன பண்ண முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டரை கண்டுபிடிக்கணும்னா குலோப் ஜாமுனோட மொத்த லென்த்ல இருந்து 2 தடவை 1.4 என்ன பண்ணிடணும், நம்ம மைனஸ் பண்ணிடணும். 1.4 + 1.4 கண்டுபிடிச்சி 5ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 5 - 2.8 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 5ல 2.8 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2.2 சென்டிமீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட்டுக்கு நம்ம 2.2 தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். முதல்ல வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் எழுத போகிறோம். ஸோ இதான் பேசிக். இந்த சிலிண்டரோட வால்யூமும் 2 ஹெமிஸ்பியரோட வால்யூமே நம்ம ஆட் பண்ணாதான் ஒரு குலோப் ஜாமுனோட மொத்த வால்யூம் நமக்கு கிடைக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர்னு எழுதிக்கோங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா πr² ப்ளஸ் 2 ஹெமிஸ்பியர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் 2/3 πr³ அப்படின்னு கிடைக்கும். இப்படி எழுதிக்கலாம். இவங்க 2 பேருக்கு என்ன காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுத்துக்கலாம். 2 பேர்கிட்டயுமே பை இருக்குது, 2 பேர்கிட்டயுமே r² இருக்குது. வெளில எடுத்துட்டோம்னா இது h ப்ளஸ் இங்கே 2 2s are 4/3யும் ஒரே ஒரு r மட்டும் இருக்கும். ஏன்னா r² நம்ம வெளில எடுத்துட்டோம். அப்போ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன். வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் இப்படி எழுத வேணாம், நான் உங்களுக்கு புரியணும்னு இங்கே இப்படி எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் போயிடலாம். இப்போ முதல்ல பையோட வேல்யூ 22/7, ரேடியஸோட வேல்யூ நம்ம 14/10ன்னு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் 1.4 எடுக்கிறதா இருந்தால் 1.4 × 1.4 கூட எடுத்துக்கலாம். 14/10 14/10 2 தடவை எழுதிருங்க. h + 4/3 × r. ஹெச்ன்றது வந்து உங்களோட சிலிண்டர் ஃபார்முலால இருந்து தான் வந்தது. சிலிண்டரோட ஹைட்டு தான் நம்ம 2.2ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். டெஃபினட்டாக 2.2 தான் போடணும். குலோப் ஜாமுனோட மொத்த லென்த்தை ஹைட்டுன்னு கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஷேப் தனித்தனியாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2.2ன்னு எழுதியாச்சு. இந்த 4/3 அப்படியே இருக்குது. ரேடியஸ்க்கு பதிலாக நம்ம 14/10ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம்ல, அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இதில் முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 7 1s are இங்கே 7 2s are அப்படின்னு கேன்சல் ஆகுது. இங்கே 7 டைம், இங்கே 5 டைம் உங்களோட 2 டேபிள்ஸில். திருப்பி 2 டேபிள்ஸில் இது வந்து 11 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ் அப்படின்னு கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இதை எதுவுமே கேன்சல் பண்ண முடியல. ஸோ மேலே இங்கே 11 2s are ஒரு 22வும் இங்கே ஒரு 7 இருக்குது. டினாமினேட்டரில் 5 5s are 25ன்னு இருந்துச்சு. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்க்கும்போது இங்கே 2.2 அப்படின்றத நம்ம 22/10 ஃப்ராக்ஷனில் வச்சுக்கலாம். இங்கே ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கோங்க. இது வந்து 7 டைம் 5 டைம் உங்களோட 2 டேபிள்ஸில் வேறு எதுவுமே கேன்சல் ஆகலை. ஸோ இங்கே மேலே வந்து 28ம் டினாமினேட்டரில் 15ம் இருக்குது. ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதில் 22ம் 10ம் கூட கேன்சல் ஆகும். இது 11 டைம், இது வந்து 5 டைம். இது ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. இங்கே ரஃப் கால்குலேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். 11/5ஐயும் 28/15ஐயும் ஆட் பண்ணும். ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்சிஎம் எடுப்போம்ல. 5க்கும் 15க்கும் எல்சிஎம் என்ன, 15 தான் எல்சிஎம். ஸோ இங்கே 15 கொண்டு வரணும்னா இங்கே மல்டிபிள்/3, இங்கேயும் மல்டிபிள்/3. 11 3s are 33 வரும். ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி 15 இருக்கிறதுனால இங்கே 1 மல்டிபிள் பண்ணாலே போதும். அப்போ இங்கே 28 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 33யும் 28ஐயும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் 61 கிடைக்குது டிவைடட் பை 15. அப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணால் 61/15 கிடைச்சிருக்கு. அதை எழுதிக்க போகிறோம். இங்கே நியூமரேட்டரில் ஒரு 22 ஒரு 7, டினாமினேட்டரில் 25 மல்டிபிள் பை 61/15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுனோட வேல்யூ. இங்கே எதுவுமே நமக்கு கேன்சல் ஆகலை. நம்ம டெசிமலில் கொண்டு போக வேண்டாம், இது அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன். இப்போ ஒரு குலோப் ஜாமுனில் வந்து எவ்வளோ சுகர் சிரப் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 30% வந்து சுகர் சிரப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு குலோப் ஜாமுனுக்கு 30% சுகர் சிரப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்டு 45ன்னு பண்ணிக்க போகிறோம். சுகர் சிரப் ஃபவுண்ட் 30% in 1 குலோப் ஜாமுன். இது வந்து ஒரு குலோப் ஜாமுனோட வால்யூம். இதில் 30% தான் சுகர் சிரப். 30%னா 30/100ன்னு அர்த்தம். அப்போ 30/100 ஆஃப் இந்த வால்யூம் வேல்யூ, அதாவது 22/7/25 மல்டிபிள் பை 61/15 அப்படின்னு இருக்குது. 15 1s are 15 2s are நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதே சுகர் சிரப்போட கண்டென்ட்டை நீங்கள் எத்தனை குலோப் ஜாமுனுக்கு கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 45 குலோப் ஜாமுனுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இந்த வந்த வேல்யூவை மல்டிபிள் பை 45 பண்ணிடலாம் நம்ம. அப்போ வால்யூம் ஆஃப் சுகர் சிரப் ஃபவுண்ட் இன் 45 குலோப் ஜாமுன் எழுதிக்கோங்க. ஸோ இந்த வேல்யூ கூட இன்னொரு 45 மட்டும் மல்டிபிள் ஆகும். இப்போ 45 மல்டிபிள் பை இங்கே ஒரு 2/100 இருக்குது. ஒரு 22 மல்டிபிள் பை 7, இங்கே ஒரு 25 மல்டிபிள் பை 61. இவ்வளோ தான் நம்மளோட வேல்யூஸ். இவங்கள கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ வந்து 5 டேபிளில் 5 5s are 25, 5 9s are 45 அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிவிஷனுக்கு போயிடலாம். இங்கே 22 வந்து 11 டைம்ஸ், இங்கே 50 டைம்ஸ் அப்படின்னு கேன்சல் ஆகுது. வேறு எந்த டேர்மும் கேன்சல் ஆகலை. ஸோ மேலே வந்து இங்கே 9 2s are 18, இங்கே 11 7s are 77 மல்டிபிள் பை இங்கே ஒரு 61 இருக்குது. டினாமினேட்டரில் 50 ×
5 இருக்கு. ஸோ இங்கே 250 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணிடலாம் இப்போது. ஸோ 18, 77, 61 இவங்க 3 பேரையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 84546 கிடைக்குது டிவைடட் பை 250. இப்போ இதை டினாமினேட்டரில் 250 இருக்குது. இப்போ டிவிஷன் 250 பண்ணுறதை விட ஒரு ஈஸி வே என்ன அப்படின்னா டினாமினேட்டரை ரவுண்டட் ஆஃப் நம்பர் பண்ணலாம். ஏன்னா 254 சார் நமக்கு 1000ன்னு தெரியும்ல. அதனால் மேலே கீழே ஒரு 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர் 4 மல்டிபிள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும். 338184 கிடைக்குது. டினாமினேட்டரில் 254 சார் வந்து 1000. எந்த ஒரு நம்பரையுமே 1000ல் டிவைட் பண்ணுறது ஈஸி. பின்னாடி இருந்து 3 நம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணிடலாம், டாட் வச்சிடலாம். அப்போ 338.184 அப்படின்னு கிடைச்சிடும். நீங்கள் டிவைட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதை வந்து அப்ராக்சிமேட்லி கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, அதாவது 5 விட கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். ஸோ 338 சென்டிமீட்டர் கியூப், ஏன்னா நமக்கு வால்யூம் கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துருக்கோம்ல, அப்போ இவ்வளோ சுகர் சிரப் இருந்திருக்கும். குவான்டிட்டி ஆஃப் சுகர் சிரப் 45 குலோப் ஜாமுன் வந்து 338 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது அவங்களோட கரெக்டான ஆன்சர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பென் ஸ்டாண்ட் மேட் அப் ஆஃப் வுட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ கியூபாய்ட் வித் 4 conical depression to hold the pens. ஒரு கியூபாய்டிக்கல் பிளாக் வுட்டில் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி 4 ஹோல் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இடத்துல போய் பென் வந்து நிற்கும். அதுக்காக இந்த டிப்ரெஷன் ஆக்சுவலாக இப்படி இருந்துச்சு. ஒரு வுட்டன் பிளாக்ல இந்த மாதிரி கோன் ஷேப்பில் எடுத்திருக்காங்க. பென்னை வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 4 டிப்ரெஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் the dimension of the cuboid 15 cm by 10 cm by 3.5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கியூப் டைமென்ஷன் அப்படின்றது வந்து லென்த்து, பிரெத்து, ஹைட், அதுதான் நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ லென்த்து வந்து 15 சென்டிமீட்டர். இதை நீங்கள் மாற்றி எடுத்தாலும் ஒன்று தான். நம்ம ஜென்ரலாக லென்த்து, பிரெத்து, ஹைட்டுன்னு சொல்லுவோம். அதனால அதே ஆர்டரில் எடுத்திருக்கோம். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் the radius of each of the depression வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருந்தது, அதனால கோன்னு எடுத்துக்கலாம். முதல்ல கொடுத்துருக்க ரேடியஸ் இஸ் 0.5. r is equal to 0.5 சென்டிமீட்டர். 0.5ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இல்லைனா 5/10ன்னு கூட எழுதிக்கலாம். ஈஸியாக இருக்கும் கேல்குலேஷனுக்கு. 5/10 கேன்சல் பண்ணி 1/2 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ 0. சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட 1/2 சப்ஸ்டியூட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால அதுக்கப்புறம் டெப்த் வந்து 1.4 இருந்தது. அதாவது டெப்த் அப்படின்னா இதுக்கு உள்ளே இருந்த இந்த ஹைட்டுன்னு அர்த்தம். ஸோ ஹைட் வந்து 1.4 சென்டிமீட்டருக்கு டிப்ரெஷன் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த த வால்யூம் ஆஃப் த வுட் இந்த என்டையர் ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டில் இருக்கிற இப்போ இதில் வுட் இருக்கு இல்லையா, அந்த வுட்டோட வால்யூம் கேட்டிருக்காங்க. அதாவது கியூபாய்டிக்கல் வுட்டில் இருந்து இந்த 4 கோனிக்கல் வுட்டன் டிப்ரெஷனையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இதில் எவ்வளோ வுட் இருக்கோ அதான் உங்களோட கேள்வி. அப்போ இந்த ஸ்டாண்டில் இருக்க வுட்டு வந்து கியூபாய்டிக்கலோட வால்யூம் மைனஸ் 4 கோனிக்கல் டிப்ரெஷன் பண்ணால் கிடச்சிரும் இல்லையா, அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ வால்யூம் of the wood in the stand வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் மைனஸ் வால்யூம் ஆஃப் 4 கோன்ஸ்னு எழுதலாம். இல்லை கோனிக்கல் டிப்ரெஷன் கூட நீங்கள் எழுதிக்கலாம். கியூபாய்டோட வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்றது 4 கோன்ஸ்னால 4 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கோனோட வால்யூம் ஃபார்முலா 1/3 πr² h. இதை எழுதிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனில் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ 3.5 அப்படின்ற ஹைட்டை வந்து 35/10 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து 7, இது வந்து 2, 7/2 சென்டிமீட்டர் அப்படின்னு ஹெச்சுக்கு அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே உங்களோட கோனோட ஹைட் வந்து 1.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 14/10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து 7/5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் ஆகிடும். இப்போ சப்ஸ்டியூஷன் வந்துடலாம். இங்கே முதல்ல ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்டாண்டுன்னு போட்டுக்கோங்க. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். லென்த்தோட வேல்யூ 15, ஹைட்டோட வேல்யூ 10, மல்டிபிள் பை ஹெச்சோட வேல்யூ 7/2 நம்ம எடுத்திருக்கோம். மைனஸ் இந்த 2வும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5 டைம்ஸ். இது 4 இன்ட்டு 1/3 வந்து 4/3ன்னு எழுதிக்கோங்க. மல்டிபிள் பை பை வேல்யூ 22/7 r². r வந்து கோனோடது. கோனோட r வந்து 1/2. அப்போ 1/2ன்னு 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஹைட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் 7/5, அதனால 7/5. நீங்கள் 1.4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக சால்வ் ஆகிடும், அதனால இப்படி எழுதியிருக்கோம். ஸோ எழுதியாச்சு. இப்போ 2 டேபிளில் 2 1s are 2 2s are. இந்த 2 என்ன இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். இந்த 7 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் பார்க்கும்போது இங்கே மேலே வந்து ஒரு 15, இங்கே வந்து 5 7s are 35 இருக்குது. மைனஸ் இங்கே நியூமரேட்டரில் ஒரு 22, டினாமினேட்டரில் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 3 5s are 15. ஸோ ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸும் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணால் 525 கிடைக்குது. மைனஸ் 22 15ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் டிவிஷன் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால்
1.46 கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 523.54. ஸோ இது வந்து வால்யூம் அப்படின்றதுனால இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ சென்டிமீட்டர் கியூப்னு எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். A vessel is in the form of a inverted cone. ஒரு கோன் இப்படி திருப்பி வச்ச மாதிரி ஒரு வெசல் நம்மக்கிட்ட இருக்கு. இட்ஸ் ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இந்த வெசலோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ வந்து வெசல் வந்து கோன் ஷேப்பு. கோனோட ஹைட்டு தான் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேடியஸ் ஆஃப் இட்ஸ் டாப் விச் இஸ் ஓப்பன் இஸ் 5 சென்டிமீட்டர். இதோட டாப் வந்து ஓப்பனாக இருந்தது, அதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லிக்கலாம் ஆர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபில்டு வித் வாட்டர் அப் டு த பிரிம். பிரிம்னா அந்த ஃபுல்லாக தண்ணி இருந்தது. ததும்பு தண்ணி ஊற்றி வைக்கிறது. லைட்டாக ஒரு குண்டூசி பட்டா கூட தண்ணி வெளியே கொட்டிடும், அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக தண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் when lead shards each which in the shape of sphere of radius 0.5 centimeter are dropped into the vessel. இந்த ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதுக்குள்ளே வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிற லெட் ஷார்ட்ஸை வந்து இப்படி உள்ளே போடுறாங்க. இப்படி உள்ளே போடும்போது அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 0.5 சென்டிமீட்டர் இருந்தது. 0.5 வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் கூட மாற்றி எடுத்துக்கலாம். 1/4 ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் அவுட். இந்த உங்களோட கோனிக்கல் வெசலில் எவ்வளோ தண்ணி இருந்ததோ அதில் வந்து 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் வந்து என்ன வந்ததுன்னா வெளியில் கொட்டிடுச்சு. 1/4 ஆஃப் த வால்யூம் வெளியில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லிட் ஷார்ட்ஸ் ட்ராப்ட் இன் த வெசல். அப்போ எத்தனை லிட் ஷார்ட் போட்டிருந்தாங்கன்னா 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் வெளியே கொட்டிருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், இது உள்ளே எத்தனை லிட் ஷார்ட் போட்டாங்கன்னு தெரியாது இல்லையா நமக்கு. நம்ம வந்து அது என்னன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை த நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ், அதாவது லிட் ஷார்ட்ஸ் ட்ராப்ட் இந்த வெசல் வந்து n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே போட்ட இந்த ஸ்பியரோட வால்யூமும் வெளியே கொட்டின தண்ணியோட வால்யூமும் சேம் தான். ஏன்னா எவ்வளோ ஸ்பேஸ் உள்ளே போய் இந்த லிட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோ அந்த தண்ணி தான் வெளியே கொட்டியிருக்கோம் இல்லையா, அதை தான் நம்ம எழுதுகிறோம். வால்யூம் ஆஃப் n ஸ்பியர்ஸ், உள்ளே நம்ம n ஸ்பியர் போட்டோம். வால்யூம் ஆஃப் த n ஸ்பியரோட ஸ்பேஸ் வந்து வால்யூம் ஆஃப் த வாட்டர் ஃபால்ஸ் அவுட். ஆக்சுவலாக வால்யூம் ஆஃப் த வாட்டர் எவ்வளோ வெளியே வந்துச்சு, 1/4 ஆஃப் த வால்யூம் தான் வெளியே வந்தது. அப்போ நம்ம சொல்லிக்கலாம் வால்யூம் ஆஃப் n ஸ்பியர்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும்னா 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். வால்யூம் ஆஃப் n ஸ்பியர்ஸ், வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர் என்னது, ஃபார்முலா 4/3 πr3. இதில் n ஸ்பியர்ன்றதுனால இது கூட ஒரு n மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1/4 ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன். அப்போ 1/4 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். வால்யூம் ஆஃப் த கோன் வந்து 1/3 πr² h. இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு எல்லா வேல்யூமே இங்கே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸ்பியருக்கு வந்து 0.5 ரேடியஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம இதை 5/10 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ணி 1/2 சென்டிமீட்டர்னு கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸ்பியரோட ரேடியஸ்க்கு. கோனுக்கு வந்து ஹைட் 8, ரேடியஸ் வந்து 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே n மல்டிபிள் பை இங்கே ஒரு 4/3 இருக்குது. பைக்கு பதிலாக 22/7 r3. ஸ்பியரோட r 1/2. ஸோ இங்கே 1/2 1/2 1/2 3 டைம்ஸ் எழுதினோம். நீங்கள் r³ இருந்ததுனால இந்த பக்கம் ஒரு 1/4 இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 1/3 இருக்குது. பைக்கு பதிலாக 22/7 மல்டிபிள் பை r². r வந்து இங்கே 5 சென்டிமீட்டர். எனது கோனோட ரேடியஸ்ன்றதுனால அப்போ 2 5 போடணும். ஹைட் வந்து கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க, அதனால இங்கே 8 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தேவை இந்த n மட்டும் தான். அப்போ இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ முதல்ல இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த 2 டேபிளில் 1s are, இது 2s are. திருப்பி இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ n is equal to ஆல்ரெடி இந்த சைடு நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு 1/4, ஒரு 1/3, ஒரு 22/7. இந்த 2 5 25 எழுதிக்கிறேன். மல்டிபிள் பை 8 இருக்குது. மல்டிபிள் பை இப்போ இந்த பக்கம் இருக்கிற டேர்ம்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு 1/3 இருக்குது, அங்கே போனால் 3/1 ஆகிடும். 22/7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 7/22. இங்கே 1 தான் இருக்குது, இதை விட்டுறலாம். இந்த 1/2 மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போனால் 2/1 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ வெறும் கேன்சலேஷன் தான் பாருங்கள். ஸோ கேன்சலேஷனில் இங்கே ஒரு 7/22 இருக்குது, இங்கே ஒரு 22/7 இருக்குது. இந்த டினாமினேட்டர் 7ம் இங்கே இந்த 22 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் ஒரு 3 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 4 1s are, 4 2s are 8ன்னு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ டினாமினேட்டரில் இப்போ எந்த நம்பர்ஸுமே இல்லை, நியூமரேட்டரில் தான் நம்பர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 25 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். 25 மல்டிபிள் பை 2 × 2 அப்படின்னு கிடைக்குது. 25 2s are 50, 50 2s are 100. அப்போ 100 ஸ்பியர்ஸ் வந்து உள்ளே போட்டிருந்தாங்கன்னா தான் 1/4 ஆஃப் த வாட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கோம், வெளியில் கொட்டியிருக்கோம். அப்போ 100 ஸ்பியர்ஸ்ன்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். சரி, இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கொஸ்டின் நம்பர் 6ல் a solid iron pole consists of a cylinder of height 220 cm and base radius
சரி, base diameter 24 cm which is surmounted by another cylinder of height 60 cm and radius 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் சிலிண்டருக்கு வந்து diameter 24 அப்படின்னா radius 12ன்னு அர்த்தம். ரெண்டாவது சிலிண்டருக்கு radius வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டர் மேலே இன்னொரு சிலிண்டர் இருந்ததாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு கீழே ஒரு சிலிண்டர் மேலே ஒரு சிலிண்டர் இருந்திருக்கு. இதில் மேலே இருக்க சிலிண்டரோட ரேடியஸ் வந்து சின்னதாக இருந்திருக்கும். கீழே இருக்கிற சிலிண்டரோட ரேடியஸ் வந்து இந்த மாதிரி பெருசாக இருந்திருக்கும். இதுதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஸ்டினில். இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க சிலிண்டர் வந்து சர்மவுண்டட் பை த அனதர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர். மேலே இருக்க சிலிண்டரோட ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த பேஸ் ரேடியஸ் 8 சென்டிமீட்டர்னு மென்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி கீழே இருந்த அந்த அயன் போலோட சிலிண்டர் வந்து ஹைட் வந்து 220. ஸோ கீழே இருக்கவங்களோட ஹைட் வந்து 220ன்னு இருந்தது. அவங்களோட டயாமீட்டர் வந்து 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த போல் given that 1 centimeter cube of iron has approximately 8 gram of mass அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்போ மொத்தமாக இந்த ரெண்டு சிலிண்டரையும் சேர்த்து எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் அயன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கூட 8 கிராமை மல்டிபிள் பண்ணால் அதோட மாஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது டோட்டலாக இது உள்ள ஃபுல்லாக எவ்வளோ அயன் இருக்குன்னு தெரியணும்னா அதோட வால்யூமை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிடணும். மேலே இருக்க சிலிண்டருக்கும் கீழே இருக்க சிலிண்டருக்கும் வால்யூம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் டோட்டல் வால்யூம் கிடைக்கும். அந்த வால்யூமை நம்ம மல்டிபிள் பை ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட 8 கிராமை மல்டிபிள் பண்ணிட்டா நம்ம மாஸ் வந்து கிடச்சிரும். ஸோ மாஸ்ன்றது வால்யூம் மல்டிபிள் பை அதோட டென்சிட்டி பண்ணுறது தான். இப்போ சிலிண்டர் 1 சிலிண்டர் 2ன்னு எடுத்துருக்கிறதுனால சிலிண்டர் ஹெச்சை வந்து H1 அப்படின்னும் இதை வந்து R1ன்னு எடுத்துக்கலாம். சிலிண்டர் 2ஓட ஹைட்டை H2ன்னும் டயமீட்டர்லேருந்து நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சிக்கலாம். ரேடியஸ் அப்படின்றது எப்போவுமே டயமீட்டரில் பாதி தான். அப்போ ரேடியஸ்ன்றது 24/2. அப்போ நம்மளோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். இதை வந்து R2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா πr²h. இதுவும் சிலிண்டர் தான், இவங்களுக்கும் πr²h தான் வரும். சிலிண்டர் 1க்கு R1H1, சிலிண்டர் 2க்கு R2H2ன்னு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு பேர்கிட்டயுமே பை காமனாக இருக்கிறதுனால பையை வெளியில் எடுத்துட்டு இவங்ககிட்ட R1²H1, இவங்ககிட்ட R2²H2 அப்படின்றது பேலன்ஸ் இருக்குது. பையோட வேல்யூ 3.14ன்னு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஃபைனலாக அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல R1². R1 வந்து கொஸ்டினில் 8 கொடுத்துருக்காங்க. அப்போ 8² மல்டிபிள் பை H1 வந்து 60, இங்கே 60 ப்ளஸ் R2². R2 வந்து இங்கே 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12² மல்டிபிள் பை H2 வந்து 220. அப்போ இங்கே 220ன்னு எழுதிக்கலாம். நான் இவங்க ரெண்டு பேருக்கும் திருப்பி காமன் டேர்ம்ஸை வெளில எடுத்துக்கிறேன் மேம்னா நீங்கள் வெளில எடுத்து கூட பண்ணலாம் இதை. ஸோ இது பைன்ட்டு இங்கே 8² பண்ணால் 64 கிடச்சிருக்கோம். ப்ளஸ் மல்டிபிள் பை 60 ப்ளஸ் 12² பண்ணால் 144 மல்டிபிள் பை 220. இதை காமன் டேர்ம் எடுக்கலாம், இல்லை அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. பை வேல்யூ 3.14ன்னு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. 64ஐயும் 60ஐயும் மல்டிபிள் பண்ணால் 3840 கிடைக்குது. 144ஐயும் 220 மல்டிபிள் பண்ணால் 31680ன்னு கிடச்சிருக்கு. இங்கே ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 3.14 இவங்களோட அடிஷன் 35520ன்னு கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டு சிலிண்டரோட வால்யூமையும் ஆட் பண்ண ஆன்சர். இது நம்மளோட வால்யூம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா மாஸ் தான் கேட்டிருக்காங்க. மாஸ் அப்படின்றது நம்மளோட வால்யூமோட இவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் அயன் வந்து இந்த ரெண்டு சிலிண்டர்லையும் இருக்குது. ஒரு சென்டிமீட்டர் கியூப்பில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மாஸ் இருக்குன்னா 8 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ சென்டிமீட்டர் கியூப்பில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத உங்களோட கொஸ்டின். அப்போ கிடைச்ச வால்யூம் கூட 8 கிராம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூமோட வேல்யூ 3.14 மல்டிபிள் பை 35520 மல்டிபிள் பை 8 கிராம்ஸ். ஸோ 8 கிராம்ஸ் அப்படின்னும் எழுதலாம். கொஸ்டினில் வந்து எப்போவுமே ஸோ இது 8 கிராமை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்தால் பெரிய நம்பரில் ஆன்சர் வரும். நம்ம மாஸ் தானே கண்டுபிடிக்கிறனால கேஜியில் ஆன்சர் சொல்லிடலாம். 1 கிராம் அப்படின்றது எவ்வளோ கிலோகிராமுக்கு ஈக்குவல்னா 1/1000 கேஜிக்கு ஈக்குவல். ஏன்னா 1 கேஜின்றது 1000 கிராம்ஸை நம்ம சொல்லுவோம்ல. அப்போ கிராம் டு கிலோகிராம் வரும்போது நம்ம டிவிஷனுக்கு போகணும். அப்போ 8 கிராம் அப்படின்னு இருக்கிறத நம்ம 8/1000 கேஜி அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். அப்போ இங்கே 8 கிராம்னு இருந்ததை நம்ம 8/1000 அப்படின்னு எழுதிட்டோம்னா இங்கே கேஜி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களை மல்டிபிள் பண்ணி 1000ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு டெசிமல் பாயிண்ட் தள்ளி வச்சா போதும். ஸோ அப்படி பண்ணும்போது 892.26 கேஜி கிடைக்குது. அப்போ இதுதான் மாஸ் ஆஃப் த அந்த அயன் டியூப். 7th questionல a solid consisting of a right circular cone of height 120 cm and radius 60 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 3 ஷேப் பற்றி கொஸ்டினில் இருக்குது. இது அப்படியே நம்ம நோட் பண்ணிகிட்டே வந்துடலாம். கோனோட ஹைட் வந்து 120. கோன் வந்து ஸ்டாண்டிங் ஆன ஹெமிஸ்பியர், அதாவது
ஒரு கோன் வந்து ஹெமிஸ்பியர் மேல இப்படி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருக்கு. இஸ் பிளேஸ்ட் அப்ரைட் இன் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர். இந்த ஷேப் வந்து ஒரு சிலிண்டருக்குள்ள வச்சிருக்காங்க. சிலிண்டர் ஃபுல்லா வந்து தண்ணி இருந்தது. இப்போ இந்த ஷேப்பை வச்சதுனால கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா வெளியில கொட்டியிருக்கும். ஸோ அதை பத்தி தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்குறாங்க. இதோட பாட்டம் வந்து இந்த சிலிண்டரோட பாட்டமை டச் பண்ற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. Find the volume of the water left in the cylinder if the radius of the cylinder is 60 and height is 180 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இந்த 3 ஷேப்போட ஹைட்டு ரேடியஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த ஷேப்பை உள்ள வச்சதுக்கு அப்புறம் இந்த சிலிண்டருக்குள்ள எவ்வளோ தண்ணி பேலன்ஸ் இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த சிலிண்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வாட்டர் இருந்திருக்கும். இந்த ஷேப் எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிருக்குமோ அந்த வாட்டர் மட்டும் தான் வெளியில கொட்டியிருக்கும் இல்லையா. அப்போ இந்த கோனோடையும் இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூமை ஆட் பண்ணி மொத்த சிலிண்டர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிமைனிங் வாட்டரோட கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சிடும். அதான் நம்ம இப்போ பண்ண போறோம். இந்த யூனிட்ஸ் மட்டும் இங்கே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சிலிண்டருக்கு அவங்க கொடுத்துருக்கிறது ஹைட்டு, சிலிண்டரோட ஹைட் கொஸ்டின்ல 180 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெமிஸ்பியருக்கு இங்க இருக்க பாருங்க, ஸ்டாண்டிங் ஆன் த ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 60 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் 60 சென்டிமீட்டர். ஸோ எல்லாரோட ரேடியஸும் வந்து 60 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஹைட்டு கோனுக்கும் சிலிண்டருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா முதல்ல எடுத்துக்கலாம். இந்த வால்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெக்வயர்ட் வால்யூம். அதாவது வால்யூம் லெஃப்ட் இன் த சிலிண்டர். வால்யூம் ஆஃப் த ஃபுல் சிலிண்டர்ல இருந்து இந்த ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்றது வந்து πr²h மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். அப்ப இதுக்கும் மைனஸ் வந்துடும், இதுக்கும் மைனஸ் வந்துடும். வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 πr²h. ஹெமிஸ்பியருக்கு 2/3 πr³ அப்படின்றதான் நம்மளோட ஃபார்முலா. இதை எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை அப்படியே கொண்டு போய் நீங்க சப்ஸ்டியூட் பண்றதை விட இவங்க 3 பேருக்கும் ஏதாவது காமனா இருந்தா வெளில எடுத்துடலாம். 3 பேருக்குமே ரேடியஸ் ஒரே மாதிரி இருக்கு. ரேடியஸை காமனா எடுத்துடலாம். 3 பேருக்கிட்டயுமே பைன்ற டேர்ம் இருக்கு. பையையும் வெளில எடுத்துடலாம். ஸோ பை இங்க r² இருக்கு, இங்கே r² இருக்கு, இங்கே r² இருக்கு. r² வெளில எடுத்துக்கலாம் காமனா. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் இதுக்குள்ள ஒரு h மட்டும் இருக்கும். இதுக்குள்ள ஒரு 1/3யும் ஹெச்சும் இருக்கும். ஏன்னா πr² வெளியே போயிடுச்சு. மைனஸ் இங்க 2/3 பை வெளில போயிடுச்சு. r²ல ஒரே ஒரு r மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ 2/3 r அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதுலயும் h இருக்கு, இதுலயும் h இருக்கு அப்படின்றதுனால சிலிண்டரோட ஹெச் இங்க h1 போட்டு இங்க ஃபார்முலாலையும் h1 போட்டுருங்க. கோனோட ஹைட், ஏன்னா ஹைட் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இங்க வந்து h2 போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இப்படி எழுதி வச்சுட்டு இப்போ சப்ஸ்டியூஷன் போயிடலாம். பையோட வேல்யூ வந்து அவங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது பண்ணணும். கொஸ்டின்ல ஏதோ மென்ஷன் பண்ணலன்னா நம்ம 22/7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். r² r வந்து 60ன்றதுனால இங்க 60² பிராக்கெட்டுக்குள்ள முதல்ல h1 வந்து 180 சிலிண்டரோடது மைனஸ் 1/3 டைம்ஸ் h2ன்றது நம்மளோட கோனோடது 120 மைனஸ் 2/3 ரேடியஸ் வந்து 60 எல்லா ஷேப்புக்கும் தான். ஸோ இது இப்படி எழுதியாச்சு. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 3 டைம்ஸ், இங்க 40 டைம்ஸ், இது 3 டைம், இங்க 20 டைம்ஸ்னு கேன்சல் ஆயிருக்கு. இங்க பேலன்ஸ் 22 இன்ட்டு 60 ஸ்கொயர் பண்ணா 6 6 36. இந்த 2 0 இங்க இருந்திருக்கும். இங்க by7. இங்க பிராக்கெட்டுக்குள்ள ஒரு 180 மைனஸ் 40 மைனஸ் 40 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 40 பண்ணும்போது நமக்கு மைனஸ் 80 கிடைக்கும். ஸோ 180 மைனஸ் 80 அப்படின்றது நம்மளோட 100. அப்போ இந்த டேர்ம் வந்து டெஃபினட்டா 100 தான். இதுல வந்து இப்போ கேன்சலேஷன் பண்றதுக்கு 22/7 கேன்சல் பண்ணா 3.14 கிடைக்கும். டெஃபினட்டா பையோட வேல்யூ இங்க ஒரு 3600 இருக்கு. மல்டிபிள் பை இவங்கள மல்டிபிள் பண்ணா 100 கிடைச்சிருக்கு. 3.14 100 மல்டிபிள் பண்ணிடுங்க. ஏன்னா இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, இங்க 2 0 இருக்கு. ஸோ இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணா 314 கிடைச்சிருக்கும். மல்டிபிள் பை 3600. ஏன்னா இப்போ நார்மல் நம்பரா வந்துச்சுன்னா நமக்கு கால்குலேஷன் ஈஸி. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது 1131400 கிடைக்குது. இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருந்ததுனால சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிடலாம். சப்போஸ் இதை நீங்க மீட்டர் கியூப்ல ஆன்சர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் நமக்கு வந்து 100 கன்வர்ஷன்ல கிடைக்கும். கியூப்ன்றதுனால 6 பிளேசஸ் போகணும். ஸோ இது வந்து 2 4 6. ஸோ 1.1314 மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். A spherical glass vessel has a cylindrical neck 8 cm long. இந்த மாதிரி ஒரு cylindrical neck இருக்கு. spherical glass vessel கீழே வந்து spherical ஷேப்பும் இதோட நெக் வந்து இந்த மாதிரி cylindrical ஷேப்லயும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஷேப் வந்து அட்டாச் பண்ணி நமக்கு வந்து இங்க ஒரு வெசல் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா சுராகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப்ல
சிலிண்டரோட நெக் வந்து 8 சென்டிமீட்டர் லாங்னா இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கதா அர்த்தம். அப்போ சிலிண்டரோட ஹைட்டுக்கு 8 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. அண்ட் 2 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர்னு கொஸ்டின் மென்ஷன் ஆயிருக்கு. The diameter of the spherical part is 8.5 centimeter. Diameter of the sphere வந்து 8.5 இருந்தது. அப்போ இது வந்து 8.5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். By measuring the amount of water it hold, a child find the volume as 345 centimeter cube. Check whether she is correct taking the above as the inside measurement and pi as a 3.14 value அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மொத்த கிளாஸ் வெசலோட வால்யூமும் 345 அப்படின்னு ஒரு சைல்டு வந்து கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை பை கால்குலேஷன் போட்டு இதை கரெக்டாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கன்றதான் உங்கள் கேள்வி. ஸோ ரெண்டுமே டயாமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்களா. கீழே இருக்கிற இந்த ஸ்பியரோட மொத்த டயாமீட்டர் வந்து 8.5 அப்படின்னா அதோட ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ ரேடியஸ்ன்றது எப்பவுமே டயாமீட்டர் பை 2 நமக்கு தெரியும். அப்போ 8.5/2 இதை டிவைட் பண்ணாலும் நமக்கு டெசிமல் தான் கிடைக்கும். நம்ம இப்படியே வச்சு சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். சிலிண்டரோட ரேடியஸும் டயாமீட்டர் பை 2, டயாமீட்டர் 2ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 2/2 1 சென்டிமீட்டர் இது. ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு. இவங்களோட வால்யூமே ஆட் பண்ணால் இந்த மொத்த கிளாஸ் வெசல்ல எவ்வளோ வாட்டர் இருந்தது நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு பேரோட வால்யூமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பியரோட வால்யூம் 4/3 πr³ அப்படின்றது பிளஸ் சிலிண்டரோட வால்யூம் πr²h. ரெண்டு பேரோட ரேடியஸும் டிஃப்ரெண்ட்ன்றதுனால காமன் டேர்ம் எடுக்கும்போது அவங்களுக்கு வெளியே எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்பியருக்கு நம்ம R1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இவங்களுக்கு வந்து R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ எடுத்துட்டோம். ரெண்டு பேர்கிட்ட என்ன காமன்னா பை தான் காமன். பையை வெளில எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே 4/3 R1³ இருக்கும். R1ஓட வேல்யூ வந்து 8.5/2. அப்போ 8.5/2 தான் ஹோல் கியூப்ன்ற டேர்ம் மட்டும் இங்கே இருந்திருக்கும். ப்ளஸ் இங்கே பை வெளில போயிடுச்சு. இங்கே R2². R2ஓட வேல்யூ வந்து 1. அதனால இங்கே 1² மல்டிபிள் பை h வந்து கொஸ்டின்ல 8 கொடுத்துருந்தாங்க. அதனால இங்கே 8ன்னு எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. ஸோ பை வேல்யூ 3.14ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3.14 இங்கே உள்ள 4/3 மல்டிபிள் பை 8.5/2 3 டைம்ஸ் எழுதணும். 8.5/2 8.5/2/2 8.5/2ன்னு 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. ஏன்னா அது ஒரு கியூபிக் வேல்யூ. ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 8s are 8. அப்போ இங்கே 8ன்ற வேல்யூ இருந்திருக்கும். ஸோ எழுதிட்டோம். இப்போ உங்களை கால்குலேட் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் 2 2s are 4, நியூமரேட்டரில் ஒரு 2 இருக்குது. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸில் இது 3.14 8.5 8.5 8.5 மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு 8.5 மல்டிபிள் பண்ணால் 85 சார் தானே உங்களுக்கு வேணும். இப்போ 8 9s are வந்து 72, அப்புறம் 5 ஸ்கொயர் பண்ணி 25. அந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி எழுதிடுறேன் மேம்னா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் இதை மல்டிபிள் பண்ணும்போது 614.125 அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் இங்கே ஒரு 3யும் இங்கே ஒரு 2வும் இருக்குது. அப்போ 3 2s are 6. இங்கே ஒரு 8 அடிஷன் மட்டும் இருக்காங்க நம்ம கிட்ட. ஸோ எழுதிட்டோம். ஸோ இங்கே 3.14 இவங்க ரெண்டு பேரும் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் 102.35 கிடைக்குது. இங்கே ஒரு +8 இருக்குது. ஸோ அப்போ 3.14 கூட இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிடலாம். 102 கூட 8 ஆட் பண்ணால் 110 கிடைக்கும். ஸோ 110.35 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிட்டா கிடைக்கிறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நமக்கு கிடைக்கிற வேல்யூ 346.499 கிடைக்குது. இது வந்து ஆக்சுவலாக ரவுண்டட் ஆஃப் அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து கடைசி நம்பர் வந்து 5ஐ விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி 1 இன்க்ளூட் ஆகும். அப்போ இது 10, அப்போ இது 5 ஆகிடும். அப்போ 346.5 தான் இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ. நம்மளோட சைல்டோட ஆன்சர் வந்து 345 தான். ஆனால் வேல்யூ அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ அந்த சைல்டு வந்து கிளைம் பண்ணது ராங் அப்படின்றது இப்படி எழுதணும். நம்ம இந்த மாதிரி எழுதிருங்க. அவங்க கொடுத்திருந்த ஆன்சர் 345, நம்மளோட ஆன்சர் 346.5 வந்ததுனால சைல்டோட ஆன்சர் வந்து நாட் கரெக்ட்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.